கூட்டணி ஆட்சியா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பேசு பொருளா இப்ப இருக்குல்ல சார். இதே மாதிரி காங்கிரஸ் என்னைக்கு கூட்டணி ஆட்சி நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கோ அதை பற்றி பேசுறதுக்கோ என்னைக்கு காலம் வரும்? நான் இதை பத்தி பேசியிருக்கேனே. நான் எங்களுடைய கட்சி ஊழியர் கூட்டத்தில் புதுக்கோட்டையில் பேசியிருக்கேன், சிவகங்கையில் பேசியிருக்கேன், போன வருஷமே பேசியிருக்கேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தை அதில் இருந்தார், முன்னாள் தலைவர் திரு திருநாவுக்கரசர் இருந்தார். அதுலேயே நான் சொன்னேன், அதில் இனிமேல் வரும் காலகட்டத்தில் தேர்தலோட மட்டும் கூட்டணி வச்சுக்க கூடாது, தேர்தல் முடிந்து ஆட்சியிலும் பங்கு வேண்டும். அதுதான் யதார்த்த எதிர்பார்ப்பு. இது எங்க கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிக்கும் அதான் எதிர்பார்ப்பு. என்னன்னா, தேர்தலில் போட்டிடுறோம், பிரதிநிதித்துவம் வேணும், நம்மளுடைய அணி ஜெயிச்சதுன்னா நம்ம அரசாங்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான். இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு இருக்கு சார். ஆனா இப்ப இன்னைக்கு பாஜக கேட்கிற அளவுக்கு ஒரு வலுவா கேட்கணும்ல. நீங்க தேர்தல் உடனே பேசுறீங்க, இன்னைக்கே அதை முடிவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் என்ன நிலையில அந்த அணியுடைய எண்ணிக்கை இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேசணும். இன்னைக்கே அதை போய் ஒரு பெரிய ஒரு ஒரு டிபேட்டிங் பாயிண்டா இன்னைக்கு ஆக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஆனா இந்த எதிர்பார்ப்பு கட்சிக்கு இருக்கு என்பதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எனக்கு கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா கட்சி என்பது மாநில அளவில் அரசாங்கத்துல பங்கேற்றால்தான் அடிமட்டத்தில் இருக்கிற கட்சி தொண்டர்களுக்கு ஒரு வேகம் வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. 1962 இருந்து 67க்கு அப்புறம் நம்ம இன்னும் ஆட்சியில பங்கேற்கவில்லை. காங்கிரஸ் கட்சி சார்பாக இது வரைக்கும் யாரும் அமைச்சராக இருந்ததில்லை என்பது ஒரு பெரிய இயக்கம் தான். அது வரும் காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பு வரும் என்று நான் நம்புகிறேன்.